அப்பா கிட்ட என் மேலே சத்தியம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த விஷயத்தில் அப்பா சத்தியத்தை எவ்வளோ தூரம் காப்பாற்றுவாங்கன்னு தெரியல. சந்தியா கிட்ட அப்பா இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னால் நான் சந்தியாவை வீட்டை விட்டு அனுப்பியே ஆகணும். என்ன பண்ணுறது? நல்ல வேளை அந்த விவாகரத்து பேப்பர் வச்ச இடத்துல அப்படியே இருக்கு. எப்படியும் ஒத்துக்குவாருன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கையெழுத்து போட்டுத்தரேன். நீங்கள் எடுத்த முடிவு தான் சரி சந்தியா. அதை முழுசாக முடிக்க நான் உங்களுக்கு உதவி பண்ணேன். என்னங்க ஏதோ யோசனையில் இருக்கிற மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லைங்க. ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லுங்க, என்ன செய்யணும்? எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. உங்கள் பையில இருந்ததுன்னா கொஞ்சம் தர முடியுமா? நான் அப்பா கிட்ட அப்புறமா வாங்கி கொடுத்துட்றேன். ஐயோ, என்னங்க நீங்க திரும்ப தரேன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உதவின்லாம் சொல்லிக்கிட்டு இருங்க, நானே எடுத்துட்டு வரேன். நீங்க ஒன்றும் திரும்ப தர வேண்டாம். இது அனிதா கொடுத்த டைவர்ஸ் பேப்பர் ஆச்சு. என்னது இது? இல்ல, என்ன எதுன்னு கேட்டேன். இது ஏதோ பத்திர மாதிரி இருக்கே. என்னது இது? இல்ல இல்ல, அது ஒண்ணும் இல்லைங்க. தெரியாம இது எப்படியும் வந்துச்சு. சரி, இது என்னன்னு சொல்லுங்க. உங்க பைக்குள்ள இருக்குன்னா கண்டிப்பா அது ஒரு முக்கியமான பத்திரமா தானே இருக்கும். அது எப்படி தெரியாம இருந்திருக்கும்? அது அது வந்து இல்ல. நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்கே. பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க. நீங்க சொல்றீங்களா இல்ல இதை எடுத்துக்கொண்டு போய் பார்வதி கிட்ட கொடுத்து எல்லாரும் முன்னாடி வச்சு படிக்க சொல்லுங்க? இல்ல இல்ல இல்லங்க, வேண்டாங்க, வேண்டாம். அதெல்லாம் வேண்டாங்க. இது இது டிவோர்ஸ் பேப்பர். டிவோர்ஸ் பேப்பர்னா இந்த கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து வாழ மாட்டோம், பிரிஞ்சு போறதுக்கான விவாகரத்து நோட்டீஸ். கரெக்டா? ஆனா இது எப்படி வந்துச்சுன்னு போதும். நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம். இல்லங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. இந்த நோட்டீஸ்க்கு எனக்கு என்ன ஒண்ணும் சொல்ல வேணாங்க. முதல்ல நிச்சயம் முடியட்டும், அதுக்கப்புறம் பேசிப்போம். ஐயோ, இவரு தப்பா நினைச்சிட்டு போறாரு. ஏற்கனவே என் மேல எதுக்குன்னே தெரியாம கோவப்படுவாரு. ஐயோ, இப்ப இது வேற நான் என்ன பண்றது? ஐயோ, பார்வதி நிச்சயதார்த்தத்தை வேற வச்சுக்கிட்டு இப்ப போய் இத பத்தி பேசினா தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். விட்டுறலாம். முதல்ல ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியட்டும். அதுக்கு பிறகு அவர்கிட்ட இந்த டிவோர்ஸ் நோட்டீஸை நான் வாங்கிட்டு வந்து வைக்கல, என் ஃப்ரெண்ட் அனிதா வலுக்கட்டாயமா என் பேக்ல வச்சு விட்டது அது அப்படியே இருந்துச்சுங்கிற உண்மைய கண்டிப்பா சொல்லிடுவோம். இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எடுத்து சொல்லிடலாம். கண்டிப்பா அவரை புரிஞ்சுக்குவாரு. இப்ப போய் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம்.
வாங்க. ரெடி ஆயிட்டியா சிவகாமி? நல்ல வேலை, எல்லாம் நேரத்துக்கு ஆமா முடிஞ்சிருச்சு. ஆமா. எங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் கிளம்பி இருப்பாங்கல்ல, நேரத்தோட வந்துருவாங்களா? அதெல்லாம் எப்பயோ கிளம்பி இருப்பாங்க. நீ ஏன் இப்படி சந்தேகமா கேக்குற? இல்லங்க, அவங்க யாரு எவருன்னு எந்த விவரமும் தெரியல. ஏதோ காதல் அது இதுன்னு சொல்றீங்க. அவங்களா வந்து பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்டு பேசிட்டு போயிருக்காங்க. எல்லாம் நல்லபடியா முடியணும்ல. அந்த முடியும் பதட்டம் தான். சிவகாமி. அம்மா எல்லாம் உங்க மனசு போலவே நல்லபடியா சொல்றேன். நடக்குமா? அவங்கள தானே என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க. ம். இந்தாங்க இந்த சர்பத்தை குடிங்க. என்னது இது? இந்தாங்க. சரவணா, சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுல? அதெல்லாம் ரெடிமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்ததும் முதல்ல கொடுக்க வேண்டியது சர்பத். ஆ. ஓகே வாங்க. டேய் சர்பத் சூப்பரா இருக்கேடா. ஆ, சர்பத் நல்லா எனக்கு இருக்கு. செந்தில் எங்க? இப்ப வந்துருவாரு அத்தை. ஐயோ, நேரம் ஆயிட்டே இருக்கு. சரி, வரவங்களுக்கு ஒரு தட்டுல பூ பழம் எடுத்து வைக்க சொன்னனே, அதெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ரெடி பண்ணிட்டேன் அத்தை. அப்புறம் ஏங்க, ஆ, அவங்க கிட்ட பேசி இன்னைக்கே கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடணும். ஆ. நேரத்தை கடத்தணும்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு பார்வதியை புடிச்ச மாதிரி நாளைக்கு வேற ஒரு பொண்ணை புடிச்சு போயிடுச்சுன்னா? ஓ, ஐயோ, இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியாதுங்க. ஏற்கனவே நாம சரவண வாழ்க்கையில நிறைய சந்திச்சிட்டோம். ஆமா ஆமா. கரெக்ட் தான் சிவகாமி. அத்தை, பார்வதி படிச்சிட்டு இருக்கால, நிச்சயம் பண்ணிட்டு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அவ படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா கல்யாணத்தை வச்சுப்போமே. அவ லைஃப்க்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும் அத்தை. சந்தியா, படிச்ச மருமகளா நீ என் வீட்டுக்கு வந்த வரைக்கும் போதும். நாங்க பார்வதிய பெத்தவங்க. அவளுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். உன்னோட படிப்பு பவுசெல்லாம் மூட்டை கட்டி கொஞ்சம் ஓரமா வெயி. சும்மா எல்லாத்துலயும் மூக்க நுழைக்காத. நாங்க சொன்னதை மட்டும் நீ செஞ்சனா போதும். அதுக்கு இல்ல அத்தை. தயவு செஞ்சு எனக்கு பாடம் எடுக்கிற வேலையை நீ கொஞ்சம் நிப்பாட்றியா? போ, போய் வேலையை பாரு போ. இந்த சிவகாமி, வாங்க வாங்க, வந்துட்டீங்களா? வா கவிதா, எல்லாரும் வாங்க. என்ன எல்லாம் ரெடி ஆயிட்டீங்க போல இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன வரலையா? எல்லாம் தயார் தான். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கூட கிளம்பிட்டாங்க. இப்ப சரி, வந்துருவாங்க. இப்ப வந்துருவாங்க. மயிலு, பார்வதி தயாராயிட்டாளா? சீக்கிரம் போய் அவ என்ன பண்றான்னு பாரு. சரிம்மா. அப்புறம் சந்தியா, சர்பத் உள்ள இருக்குல்ல, அது எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடு. போ, இந்தம்மா. இந்த சரிங்க. இதையும் உள்ள வச்சிரு. அர்ச்சனா, பூ கட்டி வைக்க சொன்னல, அதை ஆமா, எடுத்து வா. எல்லாருக்கும் கொடு. சரிங்க அத்தை. இந்தோ ஆதியா வந்துட்டான் பாரு. டேய், உன் ஆளை காணோன்னு இப்பதான் நினைச்சேன். ஸ்டைலா கிளம்பி வந்துருக்கேன். அண்ணே, நான் ஸ்டைலா இருக்கேன்னு அண்ணன் சொல்றாரு. நான் இப்படி ட்ரெஸ் போட்டு வந்தா ஸ்டைலா இருக்கியேன்னு அண்ணன் கேட்பாருன்னு நான் அன்னிக்கிட்ட சொன்னேன். இப்போ அதே மாதிரி கேக்குறாரு பாருங்க. மாப்பிள்ளை பேங்க்ல வேலை செய்யறாராமே, நல்ல இடமா தான் பாத்திருக்க சிவகாமி. பெரிய இடத்துல இருந்து வந்தா சீர் சனத்தையும் நிறைய எதிர்பார்ப்பாங்கல்ல. கவனிச்சீங்களா? கவனிச்சம்மா. அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பதில் சொல்ற பார்த்தல்ல. அடுத்தவங்க வீட்டு விஷயம்னா கற்பனை அப்படியே அறிவு மாதிரி கொட்டும். பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்கப்பா, வாங்க. வந்துட்டாங்களா? வந்துட்டாங்களா? அச்சச்சோ, வா, எனக்கு வா, கையும் வா. உடல காலம் உடல. வாங்க. அத்தை, என்ன? பார்வதி படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லுங்க அத்தை. அவ நல்லதுக்காக தான் சொல்றேன்.
எங்க நிச்சயதார்த்தத்தை கிராண்டா ஏற்பாடு பண்ணிட்டீங்க போல இருக்கு. வீட்டு அலங்காரம்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. ஆளை வச்சு பண்ணீங்களா? ஐயோ அதெல்லாம் இல்ல சார், எங்க சந்தியா அண்ணி தான் இதெல்லாம் பண்ணாங்க. ஆஹா. டேய், சும்மா இருடா. இவன் என் கடையில வேலை பார்க்குற ஓ. பையன். இந்த மாதிரி வீட்டு விசேஷத்துக்கு ஒரு குடும்பமே உதவியா இருந்து வீட்டை அலங்காரம் பண்றது ரொம்ப நல்ல பண்பாடு. ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க சந்தியா. தேங்க்ஸ். அர்ச்சனா போய் பார்வதியை கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை. உங்க பொண்ணதான் கட்டிக்கணும்னு பாஸ்கர் ஒத்த கால்ல நிக்கிறான். எங்க வீட்ல எப்பவுமே அவன் பேச்சுக்கு மறு பேச்சே இல்ல. பார்வதி, ஏய் அனு, ஏய் வாடி. நீ ஆடி இது பாக்க குடும்ப பொண்ணு மாதிரியா இருக்க. நல்லாதான் இருக்கேன். எப்ப வருவியோ நான் உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீ பாட்டுக்கு போன் பண்ணி ஷாக் மேல ஷாக் குடுக்குற. என்னடி நடக்குதுங்க? என்ன நடந்துச்சுன்னு எனக்கே ஒண்ணுமே புரியல. அதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அது சரி, நீ உட்காரு. நல்ல வேலைடி, அந்த விக்கி கிட்ட இருந்து நீ தப்பிச்சிட்ட. நம்பவே முடியல, எவ்வளவு மோசமானவனா இருந்திருக்கான். ஆளை பார்த்தா ஒண்ணுமே தெரியலையேடி. எப்படி அப்பாவி மாதிரி நடிச்சு ஏமாத்திருக்கான். நான் இத்தனை நாளா பேசி பழகிருக்கேன், என்னாலே கண்டுபிடிக்க முடியல. இன்னும் கனவு மாதிரி இருக்குடி. அத நினைச்சாலே அப்படியே நடுங்குது. டிவி பேப்பர்ல எல்லாம் எவ்வளவு நியூஸ் வருது. நமக்குன்னு நடக்கும்போது தாண்டி புரியுது. எப்படி பிளான் பண்ணி நாடகம் ஆடி இருக்கா. ஆமா அனு, அவனை நிஜமாவே ரொம்ப நம்பினேன். அவ்வளவு டீப்பெல்லாம் லவ் பண்ணல, இன்னும் ஐ லவ் யூ கூட சொல்லல. இருந்தாலும் அவனை பத்தி மனசுக்குள்ள ஒரு நல்ல மதிப்பு வச்சிருந்தேன். ஆனா அவன் இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி. நல்ல வேலை அந்த நேரத்துல சந்தியா அண்ணி வந்தாங்க. அவங்க மட்டும் வரலனா என் நிலைமை என்ன இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. உண்மைதான் பார்வதி, உன் சந்தியா அண்ணிய பார்த்துட்டு தான் வந்த. நல்லா படிக்கிறியான்னு கேட்டாங்க. ஆமா, இன்னைக்கு நீ ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிட்டியா? இல்லடி, இனிமே இந்த ப்ராஜெக்ட் இன்டர்னல் செமஸ்டர், இந்த தொல்லைலாம் எனக்கு இல்ல. ஏன் அப்படி சொல்ற? அதான் பாஸ்கரை கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா செட்டில் ஆக போறேனே. எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் ஃபெயில் ஆன விஷயம் வீட்ல இருக்க யாருக்குமே தெரியாது. அது அப்படியே இருந்துட்டு போட்டும். இதுக்கப்புறம் படிச்சு பாஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? ஏன் பாரு இப்படி எல்லாம் சொல்ற? நீ படிச்சு முடிச்சிட்டு ஒரு சர்டிபிகேட் வாங்கி வச்சுட்டா உனக்கு தானே யூஸ். அதெல்லாம் கரெக்ட் தாண்டி, ஆனா அதுக்கு படிப்பு வரணும்ல. அதுதான் நமக்கு வந்து தொலைய மாட்டேங்குதே. ஆனா நீ பாஸ் பண்ணிட்டியே, அதுவும் 80% மார்க் எடுத்துக்கன்னு போய் சொல்லி உன் வீட்டு ஆளுங்களே நம்ப வச்சிருக்க. பெரிய ஆள் தாண்டி நீ. சந்தியானிய தவிர மத்த யாரும் பெருசா படிக்கல, அதனால நோண்டி நோண்டி நீ கேள்வி கேட்கல. இல்லனா நான் எப்பவோ மாட்டிருப்பேன். நான் காலேஜ் பாஸ் பண்ணலங்கிற விவரமும் தெரிஞ்சிருக்கும். பார்வதி, என்ன பயங்கர ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. சும்மாதான் நீ பேசிட்டு இருந்த. நீ சந்தோஷமா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பார்வதி. மேல டீ குடிச்சே, இப்ப பரவாயில்லையா? பரவாயில்ல, இப்ப பரவாயில்ல. சொல்ல மறந்துட்டேன், அத்தை உனக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. வா போலாம். நீங்க போங்க, இதோ வரேன். விட்டு போவாயோ என்னை நீங்கியே, சுட்டு போவாயோ நெஞ்சும் தூளாக்கியே. விட்டு போவாயோ என்னை நீங்கியே, சுட்டு போவாயோ நெஞ்சை தூளாக்கியே. என்றென்றும் என் காதல். அவ்வளோதான் இல்லை, இந்த வீட்டில் நீங்கள் இருக்க போகிற கடைசி நாள் இன்னைக்கு தான் இல்லை. ஆனால் என் நினப்பை விட்டு, என் மனசை விட்டு உங்களால் போக முடியாதுங்க.
அதை பற்றி நீங்கள் யோசிக்கதான் எதுவுமே இல்லையே. சோகம், வருத்தம், இழப்பு எல்லாமே எனக்கு தானே. இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகிற நாள். இனிமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுதந்திரமாக வாழலாம். நீங்கள் சந்தோஷமாக இருங்க சந்தியா. எவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிறான். என்னையும் இதை பத்தி யார்கிட்டயும் சொல்ல விடாம வாயை கட்டி போட்டு வச்சிருக்கான். எல்லாரும் நிச்சயதார்த்தத்தை நினைச்சு சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு தான் சரவண பண்ண போற காரியத்தை நினைச்சு என் மனசே கலங்க போகுது. ராஜா ராணி சீசன் 2 ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி சீசன் 2 தொடர்கிறது. எப்படி வரா பாத்தீங்களா? வேற யார் நிச்சயதார்த்தத்துக்கும் நம்ம வந்திருக்கிற மாதிரி அசால்ட்டா வரா பாருங்க. பொண்ணு அழகா இருக்கு, அதான் பாஸ்கர் இவ்ளோ பிடிவாதம் பிடிச்சிருக்கான். அச்சச்சோ, எழுந்துருமா. கால்ல விழுந்து கும்பிட்டாதான் மரியாதையா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா. வா, இப்படி வந்து உட்கார். நாங்களும் உனக்கு அப்பா அம்மா மாதிரி தான். இனி நீ ஃப்ரீயா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம். என் பையனை உனக்கு பிடிச்சிருக்குல்லம்மா? என்னடா இவங்க நிச்சயம் பண்ண வந்துட்டு கேக்குறாங்களேன்னு நினைக்காத. இந்த சந்தோஷமான நேரத்துல என் பையனை பிடிச்சிருக்குன்னு உன் வாயால நீ சொல்றத கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. பிடிச்சிருக்கு. வாங்கிக்கோமா. என்னங்க சுடிதார் வாங்கி வந்து குடுக்குறீங்க? ஏன் சுடிதார் நல்லா இல்லையா? இல்ல, புடவை தானே கொடுப்பாங்க, அதான் கேட்டேன். ட்ரெஸ்ல என்னங்க இருக்கு? என் மருமக புடவையில ரொம்ப அழகா தானே இருக்கா. இன்னைக்கு அவ புடவை தான் கட்டி இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவளுக்கு பிடிச்சத வாங்கிட்டு வரணும்னு சுடிதார் வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்வதி, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ புடவை தான் கட்டணும்னு இல்ல, உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்குமோ அதை நீ போட்டுக்கலாம். ஆனா ஜீன்ஸ் மட்டும் போட்டுறாதம்மா. இந்தம்மா, இந்த நகையெல்லாம் போட்டுட்டு இந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வா. சந்தியா, கூட்டிட்டு போ. வா போலாம். ராஜா ராணி சீசன் 2 ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி சீசன் 2 தொடர்கிறது. என் மருமக எப்படி இருக்கான்னு பாத்தீங்களா? இந்த ட்ரெஸ்ஸ வாங்கறதுக்கு என் பையன் 10 கடை ஏறி ஏறி இறங்கி கடைசியில இந்த ட்ரெஸ்ஸ செலக்ட் பண்ணான். சம்பந்தி, சொல்லுங்க சம்பந்தி. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பாவம் சின்ன பொண்ணு, கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி இருக்க போறாளோன்னு எல்லா பெத்தவங்க மாதிரியும் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம். இனிமே எனக்கு அந்த கவலையே இல்ல. சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்தி போ சம்பந்தி.